ஜீவாவோட ஒவ்வொரு மூமெண்ட் எனக்கு நல்லா தெரியும் அண்ணா. அது மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கிறானே அந்த முருகன், அவன் நமக்கு இருக்கிற ஃபேக்டரிங்க, குடோனுங்க, இது எல்லாத்தையும் பத்தியும் ஜீவா கிட்ட சொல்லியிருப்பான்னு கெஸ் பண்ண. அதுவும் நம்ம யூஸ் பண்ணாம ரொம்ப வருஷமா போட்டு வச்சிருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு குடோனை பத்தியும் கண்டிப்பா அவங்கிட்ட சொல்லியிருப்பான்னு யூகிச்சேன். முருகன் சொன்னதை கேட்டதும் உபயோகம் இல்லாம இருக்கிற இடத்துல தான் நாம அவளுங்களை வச்சிருப்போன்னு சரியா கெஸ் பண்ணி ஜீவா அங்க வருவான்னு எனக்கு தோணுச்சு. அதான் இம்மீடியட்டா அவளுங்களை ஷிப் பண்ணுங்கடான்னு நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ரொம்ப திறமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கோம் ருத்ரா. இதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஜீவா தோக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்குள்ள டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும் பாரு. அதுதான் வேணும், அந்த டார்ச்சர் தான் வேணும் அவனுக்கு. இப்போ மாத்தி வச்சிருக்கிற இந்த இடத்த ஜீவாவால கண்டுபிடிக்க முடியாதா? நமக்கு சொந்தமான இடங்கள்னு லிஸ்ட் போட்டு அவன் தேட ஆரம்பிச்சானா கண்டுபிடிச்சிருவானேனா? சொந்தமான இடமா இருந்தா தானே கண்டுபிடிப்பான். தெரிஞ்சவங்க இடமா இருந்தா அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? நீ சொல்றது புரியலனா? அவளுங்க இப்ப இருக்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தரோட இடம். முருகனுக்கு அந்த இடம் தெரியாது. சோ ஜீவாவால அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எங்க விட்டுடுங்கடா. ஏய் கத்தாத. ஏற்கனவே நீ இருந்த இடத்த கண்டுபிடிச்சி உன் புருஷன் உன்னை காப்பாத்த வந்துட்டான். அதான் உங்களை இங்க மாத்திருக்கிறோம். இந்த இடத்த உன் புருஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. ருத்ராமா கொடுத்த 4 மணி நேரம் கெடுவுல 2.25 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1.25 மணி நேரம் தான் இருக்குது. அது வரைக்கும் வாய திறக்காம இருங்க, இல்ல இந்த கத்தியால உங்களை குத்தி குடலை உருவிடுவேன். அண்ணி, நாம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதா? ஏற்கனவே நம்ம இருந்த இடத்த அண்ணன் கண்டுபிடிச்சு வந்திருக்காரு. ஆனா இந்த படுபாவிங்க நம்மள இங்க கொண்டு வந்துட்டானுங்களே. ஐயோ, இப்ப நாம என்ன பண்றது? நம்பிக்கை எடுக்க கூடாது ஷாலினி. நான் கும்பிடுற நாகத்தம்மன் தான் அவரை அங்க வர வச்சிருக்கு. அதே மாதிரி எங்கேயும் வர வைக்கும். அந்த நம்பிக்கையோட காத்துட்டு இருப்போம். யாத்து மச்சான் இவ்வளவு பேர் ஊடா? டேய், அது ஒன்றும் இல்லைடா. இந்த வீடு நம்ம மினிஸ்டரியாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட வீடு. இங்கே இருந்தவங்களாம் குற்றாலத்துக்கு டூர் போயிருக்கிறாங்க. வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 நாளாவது ஆகும். அதனால் அந்த டிஎஸ்பி கண்ணில் மண்ணை தூரத்துக்கு அந்த பொண்ணுங்களை இங்கே கூட்டு வந்து அடைக்க சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு வீடு இருக்குதுன்னு நம்ம கூட்டத்தில் இருக்கிற எனக்கே தெரியாது. இதில் அந்த டிஎஸ்பிக்கு எப்படி தெரிய போகுது? அவன் இந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாம ருத்ராமா கிட்ட தோக்க தான் போறான்.
சார், ருத்ரா சொன்ன கெடுவுல 2.25 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1.25 மணி நேரம் தான் சார் இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படியும் மகாவையும் ஷாலினியும் கண்டுபிடிச்சு காட்டுறேன். இந்த நரசிங்கபுரத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் தேடி போய் கண்டுபிடிச்சு காட்டுறேன். வாங்க. வெற்றி, ராமமூர்த்தி, அரவிந்த் சார், நீங்க 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு நரசிங்கபுரத்துல ஒரு ஏரியா விடாம எல்லா இடத்துலயுமே தேடுங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஆளுங்க நடமாட்டம் இருந்தாலோ இல்ல பொண்ணுங்களை கடத்தி வச்சிருந்தாலோ எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே? ஓகே சார். போங்க. வெற்றி சார், நீங்க கண்ட்ரோல் ரூம்ல உடனே இன்ஃபார்ம் பண்ணி தர்மோட கம்பெனில இருந்து எல்லா இன்கமிங் கால்ஸ் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் எந்த நெட்வொர்க்ல இருந்தாலும் உடனடியா ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. முக்கியமா பார்த்தா, சேனா, ருத்ரா, மல்லிகா இவங்க எல்லாரோட நம்பரையும் உடனடியா ட்ரேஸ் அவுட் பண்ணி எனக்கு கால் ஹிஸ்டரி உடனே வேணும். ஓகே? எஸ் சார். முருகன் சார். சந்தேகம் இருக்கிற இடங்களை நாம தேடலாம். வாங்க. ஓகே சார். யார் சார் போன்ல? ருத்ராவா? இல்ல, மகாவோட அப்பா. மகாவையும் ஷாலினியும் காப்பாத்திட்டீங்களான்னு கேட்பாரு. அதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சார், போன் எடுக்காம விட்டா நல்லா இருக்காது சார். எடுத்து பேசி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க சார். ஹலோ மாப்ள, போன காரியம் என்னாச்சு மாப்ள? மகாவும் ஷாலினி காப்பாத்திட்டீங்களா? அவங்களுக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்காங்க மாப்ள? இங்க நான், தில்லை, பேச்சி, ஜெயமணி எல்லாருமே பதட்டமா இருக்கோம் மாப்ள. மகா பக்கத்துல இருந்தா போனை கொடுங்க மாப்ள. அவ குரலை கேட்கணும், அவகிட்ட பேசணும். போனை அவகிட்ட கொடுங்க மாப்ள. மாப்ள, மகா வயிற்றுப்புள்ளக்காரியா இருக்கா. அவளும் அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையும் நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நாகாத்தம்ம கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் மாப்ள. போனை அவங்க கிட்ட கொடுங்க மாப்ள. மகாவும் ஷாலினியும் இருக்கிற இடத்த நெருங்கிட்டோம் மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள எப்படி நான் கண்டுபிடிச்சு காப்பாத்திடுவேன். அப்போ இன்னும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலையா? உங்களுக்கு போன் பண்ணவங்க இடத்த காட்ட மாட்டேங்கிறாங்களா? மாப்ள, அவங்க எதுக்காக மகாவையும் ஷாலினியும் கடத்துனாங்க? அவங்கள பணயமா வச்சு உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க? பணம் ஏதாவது கேக்குறாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாப்ள. உனக்கு 4 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன் பொண்டாட்டியையும் உன் தங்கச்சியையும் தேடி கண்டுபிடிச்சுக்கோ. அப்படி கண்டுபிடிக்க முடியலனா என் கழுத்துல தாலி கட்டு. ஏன் மாப்ள எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மாப்ள, நான் பேசுறது ஏதாவது கேக்குதா இல்லையா? கேக்குது மாமா. மகா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவளை காப்பாத்தினதும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன் மாமா. எனக்கு தெரிஞ்ச யோசனை, நீங்க போலீஸ் கிட்ட போறது ரொம்ப நல்லது மாப்ள. சரி மாமா, நான் அப்புறம் பேசுறேன். முதல்ல மகாவையும் ஷாலினியும் கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க முருகன். இங்கிருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் ஷாலினி. ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு பாப்போம். ஆமா அண்ணி, அண்ணனால இந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு இந்த ரவுடிங்க திமிரா சொல்றானுங்க. அதனால நாமளே இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் அண்ணகிட்ட சேர்ந்துருவோம் அண்ணி. எப்படி தப்பிக்கிறது? கதவு வெளிப்பக்கம் பூட்டிருக்காங்க. ரொம்ப அலாட்டா வேற இருக்காங்க. ஷாலினி,
செல்போனை சார்ஜில் போட்டிருக்கான். அதை எப்படியாச்சும் எடுத்துட்டா உன் அண்ணனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லிடலாம். ஆமா அண்ணி, அவனுங்களுக்கு தெரியாம செல்போனை எடுத்துடலாம். என்னம்மா போன ஆட்டிய போடலான்னு பாக்குறியா? இல்ல, ரூம்ல காத்து வரல, அதான் ஜன்னல் பக்கமா காத்து வாங்கலான்னு வந்தோம். ஆமா இல்ல அண்ணி? ஆமா. இங்க பாத்தியா காது குத்திட்டாங்க, கடுகெல்லாம் போட்டுக்கிறேன். நம்பிக்கிட்டே வா, உங்களை நம்பினா சரிப்பட்டு வராது. சரியான நேரத்துல அந்த செல்போன் ரிங் ஆகி தொலைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணி, ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரேன். கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டா ரோட்ல போற யார்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா நாம குடுக்கற சவுண்ட்ல ஹால்ல இருக்க ரவுடி பசங்களுக்கு கேட்ற கூடாது. முதல்ல டோரை லாக் பண்ணிடலாம். இந்த வீட்ல ரவுடிங்களா என்னையும்
கடத்தி வச்சிருக்காங்கண்ணே. என்னமா சொல்ற? உங்களை அடைச்சு வச்சிருக்காங்களா? ஆமாண்ணே. ப்ளீஸ் 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 எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்ண்ணே, சீக்கிரம் வந்துடுங்க. அண்ணே அண்ணே, நம்மள காப்பாத்திடுவாங்க அண்ணி. பாத்ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா ஒருத்தரை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டா அண்ணி. அவரு ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்மள காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாரு. அந்த நாகத்தம்ம நம்மள கைவிடல ஷாலினி. கேட முடியறதுக்குள்ள நம்ம அண்ணன் கிட்ட போயிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. ஆமா அண்ணி, இங்க இருந்து நம்ம போனதும் முத வேலையா அண்ணன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ருத்ரா முத்ர கரிய பூசுறோம் அண்ணி. தாயே நாகத்தம்மா, சீக்கிரம் புருஷனை கண்ணுல காட்டுமா. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஐயோ, 3 மணி நேரம் ஆக போகுது. மகாவி ஷாலினியை கண்டுபிடிக்க முடியலையே. அவங்கள குடோன்ல அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு தெளிவா தெரிஞ்சது. ஆனா அங்கிருந்து எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே. சரி, நீங்க 2 பேரும் இந்த தெருவுல எல்லார் வீட்லயும் விசாரிங்க. முருகன் வாங்க. Come on. ஜீவாவுக்கு கேடு கொடுத்து 3 மணி நேரம் போயே போச்சு. இன்னும் ஜீவா அவங்கள கண்டுபிடிக்கவே இல்லை. ரோடா தெரு தெருவா போலீஸ் படையோட பாவம் அலைஞ்சிட்டு இருப்பான். ராணுவமே வந்தாலும் அவனால அவளுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் உங்க அண்ணன் அவளுங்கள மாத்தி வச்சிருக்காரு. ஏன் நீ நாம ஜீவாவை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாமா? எப்படி? நேர்ல போய் அவனை பார்த்து கடுப்பிடிச்சிட்டு வரலாங்கிறியா? போன் பண்ணி கடுப்படிப்போம். ஆஹா, வேண்டாம் ருத்ரா. போன்ல பேசுறத அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டானா அது நம்மளுக்கே ஆபத்தாயிடும். கவனமா பேசுவோம் அண்ணி. நம்ம மேல எந்த பழியும் விழாத அளவுக்கு பேசுவோம். இல்ல, தேவையில்லாத வேலை ருத்ரா. இல்ல அண்ணி, ஜீவாவை இன்னும் டென்ஷன் படுத்தணும். என்னோட வார்த்தைகளை கேட்டு அவன் துடிக்கணும். அவனோட பிரஷரை அதிகப்படுத்தி அவனோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் 4 மணி நேரத்துக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்க முடியாம தோத்து போய் என்கிட்ட சரண்டர் ஆகும்.